வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். செர்பியா நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்தும் ஜிம்னாசியாட் 2025 போட்டியில் பங்கேற்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 6 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு செலவீன தொகையாக மொத்தம் ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தாட்கோ தலைவராக இளையராஜா பொறுப்பேற்றுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி தரவில்லை என்பது வெட்கக்கேடானது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தொட்டியில் தண்ணீர் குடிக்கும் போது காகத்தை கண்டு அச்சப்பட்டு யானைகள் பின்வாங்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு தினந்தோறும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அந்த வகையில் கேரள மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் நீலகிரிக்கு சுற்றுலா வந்த நிலையில் தேனீக்கள் கொட்டி பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாடு அரசை கலந்து ஆலோசிக்காமல் கச்சத்தீவை வழங்கியது தவறு என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகில் உள்ள சிவந்திப்பட்டியை சேர்ந்தவர் பூவையா. இவருக்கும் இவருடைய மகன் கணேசனுக்கும் சொத்து தகராறு இருந்து வந்த நிலையில் பூவையா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான நிலத்தை ரூபாய் 1,50,00,000 விற்பனை செய்துள்ளார். இதில் ரூபாய் 50 லட்சம் பணத்தை பூவையா தன் மகன் கணேசனுக்கு பங்காக கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கணேசன் அவரது வீட்டின் அருகில் புதிதாக வேறொரு வீடு கட்டி வருகிறார். இதற்காக கூடுதலாக பணம் தேவைப்பட்டதால் பூவையாவிடம் பணம் கேட்டுள்ளார். அதற்கு ரூபாய் 10 லட்சம் பணம் தருவதாக பூவையா கூறிய நிலையில் ஆனால் சொன்னபடி பணத்தை கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதனால் தந்தை மகன் இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டதுடன் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பூவையாவை வழியில் மறித்து உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று பூவையா சொன்ன நிலையில் தந்தையை தானே கொலை செய்ததாக விசாரணையில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலையை மாற்றி புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் உலாவரும் நிலையில் அதற்கான விளக்கத்தை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அளித்துள்ளார். திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று பாஜகவுடன் கூட்டணியும் அவசியம் தேவை என்று சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 6 மாத இடைவெளிக்கு பிறகு தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் தோனி மூலம் வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த எல்லைக்கு கிராமம் முருகன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் செந்தாமரை கண்ணன். அவரது மகன் அமுதன் வயது 8 வீட்டு அருகே கழிவறை ஓரமாக விளையாடி கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென கழிவறையில் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் சிறுவன் அமுதன் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி மூச்சு திணறி மயக்கமடைந்துள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவமனையில் ஏற்கனவே சிறுவன் இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2இல் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான ஏற்பு கடிதம் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக பாஜக கட்சிகள் ஆதரவளித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஒரு நாள் சிறப்பு முகாம் என்று மின் நுகர்வோர் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள மின்சார வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொதுவாக நீர்வீழ்ச்சி என்றவுடன் குற்றாலம் தான் நினைவிற்கு வரும். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் செல்ல வேண்டும் என்றல்ல, மதுரைக்கு அருகேயும் ஒரு நீர்வீழ்ச்சி உள்ளது. மதுரைக்கு அருகிலுள்ள சோழவந்தான் கிராமத்தில்தான் இந்த குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறி செய்த ரவுடி கும்பல் தலைவனை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது. சாலை விபத்துகளில் உயிரிழந்த பெண் எஸ்ஐ மற்றும் 3 தலைமை காவலர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு இன்று மதுரையில் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இம்மாநாட்டை துவக்கி வைத்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் உரையாற்றினார். TNPSC தேர்வுக்கான கட்டணங்களை UPI மூலம் செலுத்தும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தீமிதி திருவிழாவில் 6 மாத குழந்தையுடன் அக்னி குண்டத்தின் அருகே விழுந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை, அந்நாட்டின் நீதிமன்றங்கள் மற்றும் அரசால் தாக்குதலுக்கு உள்ளாகி கடுமையான பாதிப்பை அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கச்சத்தீவை திரும்பப் பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள பிலால் பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு பாதிப்படைந்தனர். இதையடுத்து புகாரியின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சோதனை செய்ய வந்தனர். சோதனை செய்ததில் அதிகாரிகள் பிலால் உணவகத்திற்கு பூட்டு போட்டனர். ஊட்டியில் கடையடைப்பால் மூடப்பட்ட உணவகங்கள் காரணமாக மலிவு விலையில் சுட சுட அம்மா உணவகங்கள் பசியாற்றியது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கொளத்தூரை சேர்ந்தவர் இளம்பெண் விக்னேஸ்வரி. இவரும் புதுக்கோட்டையை சேர்ந்த தீபன் என்ற இளைஞரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரு வீட்டார் சம்மதத்துடன் இருவருக்கும் திருமணம் நடைபெற இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்றிரவு விக்னேஸ்வரியை இருசக்கர வாகனத்தில் தீபன் அழைத்து சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் இருவரும் வீடு திரும்பாததால் அவர்களின் பெற்றோர் இருவரையும் தேடியுள்ளனர். அப்போது கொளத்தூர் சுடுகாடு நுழைவாயில் அருகே விக்னேஸ்வரியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் விக்னேஸ்வரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இளம்பெண் விக்னேஸ்வரி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காதலனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்து செல்வ பெருந்தகை பேசிய போது செங்கோட்டையன் பொங்கி எழுந்தார். சட்டப்பேரவையில் இன்று கச்சத்தீவு விவகாரம் குறித்து முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்தார். அதன் மீது செல்வ பெருந்தகை பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சில விஷயங்களை பேசியுள்ள நிலையில் அதிமுகவினர் பொங்கி எழுந்தனர். கடலூரில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட கொள்ளையன் விஜய் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அதில் இன்று அதிகாலை பைபாஸ் பகுதியில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களிடம் வழிப்பறி செய்து அரிவாள் விட்டு நடந்துள்ளது. இதில் ஈடுபட்ட கும்பலின் தலைவர் முட்டை விஜய் எம்புதூர் அருகே ஒரு தோப்பில் மறைந்திருந்த நிலையில் தகவலின் பேரில் தனிப்படையினர் அவர்களை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர் காவலரை தாக்க முயன்றதால் காவலர் சுட்டுக் கொன்றதாக தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவானது மத சுதந்திரத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிராக இருப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சொத்து மதிப்பு சான்றிதழ் வழங்க ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய VAO உதவியாளர் கைது செய்யப்பட்டார். கச்சத்தீவு விவகாரத்தை நீர்த்து போக செய்தது அதிமுக தான் என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி அளித்துள்ளார். சென்னையில் உரிய காலத்திற்குள் பணியை முடிக்காததால் ஒப்பந்ததாரருக்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் 2000 அபராதம் விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. மத நல்லிணத்துக்கு அச்சுறுத்தல் என்று வக்ஃப் மசோதா விவகாரத்தில் பிரதமருக்கு முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார். நீலகிரியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றதால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. IPL 2025 சீசனின் 14வது போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடக்கிறது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ், பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதற்கான டாஸ் சுண்டப்பட்டதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுப்மன் கில் டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளார். ரோல் வேணா மாறி இருக்கலாம், மனநிலை அப்படியே தான் இருக்கு என்று ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். அணிக்கு திரும்புவதில் தாமதம், பும்ரா காயம் குறித்து தகவல் வெளியானது. மும்பை கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான யசஸ்வி ஜெய்ஸ்வால் கோவா அணியில் சேர இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. திடீர் முடிவின் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 68,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,510 ரூபாய்க்கும் விற்பனையானது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்திருந்த நிலையில் விருதுநகரில் கனமழை வெளுத்து வாங்கியது. பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த 2 மணி நேரத்துக்கு 15 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.